ட்ரூபம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் காயத்ரி. கோர்முஸ் நீரிணை வழியாக இந்திய கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதித்துள்ளதா என்ற கேள்விகள் எமக்குள் எழுந்துள்ளது. அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு பின்னால கோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல தடை விதித்துள்ளது ஈரான். இந்த நிலையில இந்திய கப்பல்கள் மட்டும் கோர்முஸ் நீரிணை வழியாக செல்லலாம், அதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள், செய்தி ஊடகங்கள் வழியாக நாம் அறிந்துள்ளோம். இவ்விடயம் தொடர்பாக மேலதிக தகவல்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்திய கப்பல்கள் கோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல ஈரான் அனுமதித்து உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் இன்னும் காலம் வரவில்லை என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரும் ஈரானிய வெளியுறவு அமைச்சரும் சமீப நாட்களில் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். கடைசி உரையாடலில் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. இதை தாண்டி கருத்து தெரிவிப்பதற்கான காலம் இன்னும் வரவில்லை என்று ரந்தீர் ஜெய்வாஸ் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஜெய்சங்கர் வியாழக்கிழமை இரவு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையது அப்பாஸ் அராக்சியுடன் பேசியுள்ளார். மார்ச் 13 வெள்ளிக்கிழமை அன்று எஸ் ஜெய்சங்கர் தனது எக்ஸ் பக்கத்தில் நேற்றிரவு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையது அப்பாஸ் அராக்சியுடன் மீண்டும் ஒரு முறை உரையாடினேன். இருதரப்பு விவகாரங்கள் மற்றும் பிரிக்ஸ் தொடர்பான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது என்று அவர் பதிவிட்டுள்ளார். 2 இந்திய எண்ணெய் கப்பல்களை கோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல ஈரான் அனுமதித்துள்ளதாக நாம் பல ஊடகங்கள் வாயிலாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இதற்கிடையே வெள்ளிக்கிழமை அன்று செய்தியாளர்களை சந்தித்த இந்தியாவுக்கான ஈரான் தூதர் முகமது கோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியாவிற்கு பாதுகாப்பான பாதையை ஈரான் வழங்கும் என உறுதி அளித்துள்ளார். இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியில் பாதி கோர்முஸ் நீரிணை வழியாகவே சென்றது. ஆனால் இன்று 70% பிற மாற்று வழிகள் மூலம் இறக்குமதி செய்யப்படுகிறது. இது விநியோக அபாயத்தை கணிசமாக குறைத்துள்ளது என பத்திரிகை தகவல்கள் பணியகம் கூறியுள்ளது. கப்பல் போக்குவரத்து அமைச்சக அதிகாரி ராஜேஷ்குமார் வியாழக்கிழமை இது குறித்து கூறுகையில், தற்போது 28 இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட கப்பல்கள் கோர்முஸ் நீரிணைக்கு மேற்கிலும் கிழக்கிலும் இயங்கி வருவதாகவும் அவற்றில் குறைந்தது 667 இந்திய மாலுமிகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். குஜராத்தின் துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்த தாய்லாந்து கப்பல் ஒன்று கோர்முஸ் நீரிணையில் புதன்கிழமை தாக்கப்பட்டது. இந்த தாக்குதல் குறித்து வியாழக்கிழமை அன்று எதிர்வினையாற்றிய வெளியுறவு அமைச்சகம், தற்போது நடந்து வரும் மோதலில் வணிக கப்பல்கள் இராணுவ தாக்குதல்களால் குறிவைக்கப்படுவதை இந்தியா கண்டிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம்.